வணக்கம். நம்ம பொறந்த நட்சத்திரத்துக்கும் நம்மள வழிநடத்துற சூட்சுமமான சக்திகளுக்கும் நடுவுல ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட 27 நட்சத்திரங்களையும் அவற்றுக்கு வழிகாட்டுற 27 சித்தர்களையும் இணைக்கிற ஒரு பழமையான குறிப்புகளை பத்தி தான். ஆன்மீக ரீதியிலான வழிகாட்டுதல்களுக்காக எந்த நட்சத்திரத்தினர் எந்த சித்தரை வழிபடணும்னு இந்த தரவுகள் நமக்கு ரொம்ப தெளிவாவே எடுத்துரைக்குது. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த தொகுப்புல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல சித்தர் வழிபாட்டோட அடிப்படையான விஷயங்கள், அப்புறம் மொத்தமுள்ள 27 நட்சத்திரங்களை உங்களுக்கெல்லாம் சுலபமா புரியணுங்கிறதுக்காக 3 பிரிவா பிரிச்சு பார்க்க போறோம். முதல் பகுதி சித்தர்கள் வழிபாடும் அதோட பலன்களும். நட்சத்திரங்களோட லிஸ்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மூல நூல்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு சில அடிப்படை விதிகளை பார்த்துடலாம். இந்த மூல நூல்ல சித்தர்களோட ஆசிகளை பெறறதுக்கு ஒரு 3 முக்கியமான படிகளை பரிந்துரைக்கிறாங்க. ஒன்னு, அந்த குறிப்பிட்ட சித்தரோட ஜீவ சமாதிக்கோ அல்லது ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கோ போகணும். ரெண்டாவது விஷயம், அங்க போய் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது எந்த சலனமும் இல்லாம ஒரே நிலையில உக்காந்து தியானம் பண்ணணும். மூணாவது, நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் வறுமையெல்லாம் விலகணும்னு முழு மனசோட தியானிக்கணும். இந்த வழிமுறைகளை தவறாம பின்பற்றுனா சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு இந்த பாரம்பரிய நூல்கள் நடுநிலையா எடுத்துரைக்குது. சரி, இப்ப நாம 2வது பகுதிக்கு வந்தாச்சு. அஸ்வினி முதல் ஆயில்யம் வரையிலான முதல் 9 நட்சத்திரங்கள். உங்க நட்சத்திரம் இதுல வருதான்னு கவனமா பாருங்க. இந்த லிஸ்ட்ல உங்க நட்சத்திரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அஸ்வினிக்கு காளங்கிநாதர், பரணிக்கு பழனியில இருக்க போகர், ரோஹிணிக்கு திருப்பரங்குன்றத்துல இருக்க மச்சமுனினும் இந்த பட்டியல் போயிட்டே இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கவனிச்சிங்களா? மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு 2 சித்தர்களோட ஆசி கிடைக்குது. பாம்பாட்டி சித்தர், சட்டமுனி 2 பேருமே வழிகாட்டுறாங்க. அதே போல புனர்பூசத்துக்கு தன்வந்திரியும் ஆயில்யத்துக்கு அகத்தியரும் இருக்காங்க. உங்களுக்கான இடத்த நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இதுல ஒரு சின்ன ஆச்சரியம் என்னன்னா, கோகர் மாதிரி நிறைய சித்தர்களுக்கு பிசிக்கலா ஒரு ஜீவ சமாதி இருக்கு. ஆனா கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உரிய ரோம ரிஷி இதுல இருந்து முற்றிலும் மாறுபடுறாரு. மூல நூல்படி இவருக்குன்னு தனியா எந்த சமாதியும் கிடையாது. ஏன்னா அவர் உடலோடைய நேரடியா கைலாயம் போயிட்டதா ஒரு குறிப்பு இருக்கு. அதனால இவரை வழிபட குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டியதில்லை. மாறா திங்கக்கிழமைகள்ல வெள்ளையாடை அணிந்து வடக்கு நோக்கி திரும்பி மனசார தியானம் பண்ணாலே போதும்னு ரொம்ப நுணுக்கமா சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு தகவல் பாத்தீங்களா? அடுத்ததா 3வது பகுதிக்கு போலாம். மகம் முதல் கேட்டை வரையிலான அடுத்த 9 நட்சத்திரங்களோட தொகுப்பு இது. இந்த வரிசையில பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்துக்கு கும்பகோணத்துல இருக்கிற சிவவாக்கிய சித்தர் வழிகாட்டுறாரு. இதுல ஒரு ரொம்ப ஆச்சரியமான தகவல் என்னன்னா, பூரம் நட்சத்திரத்துக்கு பூமாதேவியோட அம்சமான சாட்சாத் ஸ்ரீ ஆண்டாள், அப்புறம் அழகர் மலையில அருளும் ராமதேவர்னு 2 பேரை குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரத்துக்கு உரிய கரூராரோட ஒளிவட்டம் தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கிறதா மூல நூல்ல பதிவு செஞ்சிருக்காங்க. விசாகத்துக்கு காசில நந்தீசரும் மாயவரத்துல குதம்ப சித்தரும் வழிகாட்டுறாங்க. இந்த 9 நட்சத்திரங்கள்ல நம்ம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் கேட்டை நட்சத்திரத்துக்கு உரிய பகவான் வியாசர். இவரோட உடல் அழிவற்றதுனோ இவர் காத்தோட காத்தா கலந்துட்டாருனோ இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. இதோட அர்த்தம் என்ன? இவரை வழிபட நாம எங்கேயும் தேடி போக வேண்டாம். தூய மனசோட நாம நினைச்சாலே நாம இருக்கிற இடத்துக்கே அவர் வந்து அருள்வாருன்னு பாரம்பரிய தரவுகள் ரொம்ப ஆழமா விளக்குது. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மூலம் முதல் ரேவதி வரையிலான இறுதி 9 நட்சத்திரங்கள். இந்த ஃபைனல் லிஸ்ட் புவியியல் ரீதியா எவ்வளவு தூரம் பறந்து விரிஞ்சிருக்குன்னு பார்த்தா நிஜமாவே பிரமிப்பா இருக்கும். மூல நட்சத்திரத்துக்கு ராமேஸ்வரத்துல இருக்கிற பதஞ்சலி, உத்திராடத்துக்கு திருப்பதியில இருக்கிற கொங்கணர்னு ஆரம்பிச்சு, பூராடம் நட்சத்திரத்துக்கு உரிய ராமதேவர், அதாவது யாக்கோப்பு சித்தரோட ஜீவ ஒளி இங்க இருக்கிற அழகர் மலையிலையும் இருக்கு. அதே சமயம் தொலை தூரத்துல இருக்கிற மெக்காவிலையும் இருக்குன்னு மூல தரவுகள் ரொம்ப நடுநிலையா பதிவு செஞ்சிருக்கு. இந்த பட்டியலோட கடைசியில வர்ற சித்தர்களோட சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இவங்க எல்லாமே ஒரு நுட்பமான உருவமற்ற ஆற்றல் நிலையில இருக்காங்க. உதாரணத்துக்கு சதய நட்சத்திர கௌபாலரோட இருப்பிடம் யாருக்குமே தெரியாது. ஒரு தூய மன ஒழுக்கத்தால மட்டுமே அவரை உணர முடியும்னு சொல்றாங்க. பூராட்டாதிக்கு உரிய சோதிமுனியோ ஒரு தூய ஒளி வடிவமா இருக்காரு. அவர் மேல ஒரு தீபம் ஏற்றி தியானம் பண்றதுதான் அவருக்கான வழிபாடு. உத்திரட்டாதிக்கு உரிய டமரகல் சித்தரை தேடி நீங்க எங்கேயும் அலையவே வேண்டாம். உங்க வீட்லயே ஒரு சின்ன மணியை ஒலிக்க செஞ்சு அவரை ஈஸியா வரவழைக்கலாம். பாத்தீங்களா? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பிசிக்கலா ஒரு இடத்துக்கு போறதுல ஆரம்பிச்சு ரொம்ப நுட்பமான தியானங்கள் வரைக்கும் எவ்வளோ துல்லியமான வழிகாட்டுதல்கள் இந்த நூல்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு எந்த சித்தரோட பாதை சரியா பொருந்தி வருது? அந்த பயணம் உங்களை எந்த ஒரு புதிய இடத்துக்கு அல்லது எந்த ஒரு புதிய மனநிலைக்கு கூட்டிட்டு போக போகுது? விடைய கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.